வணக்கம். சுட்டி 360 அப்படிங்கிற சேனலுக்கு வரவேற்கிறது மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம எதை பற்றி எந்த டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோன்னா ஆர்டெமிஸ் 2 அப்படிங்கிறது தான். இங்கே உள்ள சமூக வலைதளங்களில் இதை பற்றிய பேச்சு தான் இருக்குது. ஏன் இந்த விண்கலம் அனுப்பப்பட்டது, இதனுடைய நோக்கம் என்ன, இதில் பயணிக்கிறவங்க யார் யார், அவங்களுடைய வேலை விண்வெளியில் அவங்களுடைய வேலை என்ன, சந்திரன் இதுக்கு முன்னாடி அப்போலோ 11 சந்திரனை போனதுக்கும் இப்போ இந்த ஆர்டெமிஸ் 2 சந்திரன் நோக்கி ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு அனுப்பப்பட்டதுக்குமான வேறுபாடு என்ன அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். நிலவை ஆராய்வதற்கான போட்டி இரண்டாம் உலகப் போர் காலத்தில் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் முதல்ல தொடங்குச்சு. அவங்க ரெண்டு பேரும் தான் மாறி மாறி ஃபஸ்ட்டு விண்வெளிக்கு அனுப்புறதுல தீவிரம் காட்டினாங்க. அதில் முதல்ல ரஷ்யா விண்வெளிக்கு மனிதர்களை ஃபஸ்ட்டு அனுப்புனாங்க. அதுக்கப்புறம் இந்த விடா போட்டியில் அமெரிக்கா அப்போலோ 11 அப்படிங்கிற விண்கலம் மூலம் 1972 மனிதர்களை நிலவில் நீல் ஆம்ஸ்ட்ராங் கேள்விப்பட்டிருப்பீங்களா, அவங்கள தரையில் இறங்க வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 53 ஆண்டு காலமாக நிலவு சம்மந்தமான தரையிறங்குவதற்கு சம்மந்தமான எந்தவித ஆய்வுகளுமே இல்லை. அந்த வரிசையில் தான் இந்த ஆர்டெமிஸ் 2 அப்படிங்கிற விண்கலம் அனுப்பப்பட்டது. இப்போ என்ன அப்படின்னா, இந்த அமெரிக்காவுக்கும் சைனாவுக்குமான போட்டி. சைனா இன்னும் 2 வருஷத்தில் நிலவில் மனிதனை இறக்குவதற்கான ஆராய்ச்சியில் ரொம்ப மிக தீவிரமாக ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை முறியடிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி அமெரிக்கா முன்னாடி நடந்த மாதிரி இப்போயும் தன்னுடைய முழு ஈடுபாட்டை விண்வெளியில் செலுத்த ஆரம்பிச்சிருக்கு. அந்த அடிப்படையில் தான் ஆர்டெமிஸ் 2 விண்கலம் ஏப்ரல் 1 அதிகாலையில் நிலவுக்கு புறப்பட்டது. இந்த விண்கலம் ஃப்ளோரிடா கடற்கரையில் உள்ள கென்னடி விண்வெளி மையத்திலிருந்து பெறப்பட்டது. இந்த கென்னடி விண்வெளி மையம் விண்வெளி வீரர்களை நிலவுக்கு அனுப்புறதுக்குன்னே உருவாக்கப்பட்ட பிரத்யேகமான ஒரு விண்கலம் தான் அந்த விண்வெளி மையம் தான் இந்த கென்னடி விண்வெளி மையம். ஓரியன் விண்கலத்தில் தான் இவங்க போயிருக்காங்க. அந்த ஓரியன் விண்கலத்தில் 4 RS என்ஜின், இரட்டை திட ராக்கெட் பூஸ்டர் இதெல்லாம் பொருத்தப்பட்டு இந்த விண்கலம் கிளம்பிச்சு. 8.8 மில்லியன் பவுண்ட்ஸ் அந்த எடை ஒழிஞ்சதாக இருக்குது. அதாவது 32 யானை எடைக்கு 32 அடுக்குமாடி உயரம் கட்டட அளவுக்கு மிக உயரமான ராட்சத இன்ஜின்களுடைய விண்கலம். இது 1 நிமிஷம் 10 செகண்ட்லேயே மிக அதிவேக வேகத்தை எட்டி பயணிக்கக்கூடியதாக இந்த விண்கலத்தை வடிவமைச்சிருந்தாங்க. நாசாவை சேர்ந்த விண்வெளி வீரர்களையும் கனடாவை சேர்ந்த விண்வெளி வீரர் ஒருவரையும் இந்த விண்கலத்தில் நிலவு ஆராய்ச்சிக்காக ஏற்றி அனுப்பியிருக்காங்க. நாசாவை சேர்ந்த ரீட் வைஸ்மேன் இவர் தான் இந்த விண்வெளி இந்த இதுக்கான திட்ட இயக்குனர். அதுக்கப்புறம் விக்டர் குளோவர் அப்படிங்கிறவர், இவர் கருப்பினத்தை சேர்ந்த இவர் கருப்பினை சேர்ந்த மனிதர் தான் இந்த விக்டர் குளோவர். அதுக்கப்புறம் ஒரு பெண் கிறிஸ்டினா கோச் அப்படிங்கிற ஒரு பெண்ணையும், அமெரிக்கா இல்லாத கனடா நாட்டை சேர்ந்த ஓர்மி ஹோசைன் அப்படிங்கிறவங்களையும் ஒரு ஆண், மொத்தம் 4 பேரை சேர்த்து அனுப்பியிருக்காங்க. இந்த மிஷன் ஸ்டார்ட் பண்ணிச்சு. மிக சக்தி வாய்ந்த ஸ்பேஸ் லான்ச் சிஸ்டம் இதான் மிக முக்கியமானது. அதிக வேகத்தில் பயணிக்கக்கூடியதான் இந்த ஸ்பேஸ் லான்ச் சிஸ்டம். விண்வெளி ஏவுதல் அமைப்புடைய 2வது பயணம் தான் இந்த SLS ஸ்பேஸ் லான்ச் சிஸ்டம். ஓரியன் விண்கலம் இதான் முதல்ல ஆட்கள் பயணிக்கக்கூடியதான விண்கல அமைப்பு. 1972 அப்போலோ 17 புவி தாழ் சுற்றுப்பாதையில் முதல்ல பயணம் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் இதில் புவி தாழ் சுற்றுப்பாதையில் அடுத்து அந்த இதில் மனிதர்கள் முதல்ல பயணிக்க போகிறாங்க. மொத்தம் கிலோமீட்டர் அப்படின்னு பார்க்கும்போது 4700 கிலோமீட்டரில் இந்த பயணம் உடையது. இதனுடைய வேலை அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம சந்திராயன் இந்தியா சந்திராயன் 1 அனுப்பியிருந்ததில்ல, நிலவுக்கு அனுப்பிச்சுல, அந்த மாதிரி தான். அதாவது பூமியை ஒரு 2-3 நாள் சுற்றி நல்ல பூஸ்ட் உந்துதல் கிடைச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நிலவுக்கு போகிற மாதிரி அதே டிசைனில் தான். அது செலவு குறைந்த திட்டம் அப்படிங்கிறதுனால நம்ம இந்தியா அடைஞ்சு வெற்றிகரமாக செயல்படுத்திச்சு. அதே ஃபாலோ பண்ணி 1-2 நாள் முதல் 2 நாளைக்கு பூமியை சுற்றும் இந்த ஓரியன் விண்கலம். அப்படி சுற்றும்போது ஓரியன் விண்கலத்துடைய உயிர் காக்கக்கூடிய வசதி, உந்து விசை வழிகாட்டுதல் அமைப்பு இதெல்லாம் அங்குள்ள அந்த அறிவியலாளர்கள் சோதனை பண்ணுவாங்க. நல்லா சோதனை பண்ணதுக்கப்புறம் அதனுடைய உறுதித்தன்மை உறுதிப்படுத்தப்பட்டதுக்கப்புறம் டிரான்ஸ்லூனர் இன்ஜெக்ஷன் அப்படிங்கிற ஒரு முக்கிய இன்ஜின் இயங்கி
டிரான்ஸ்லூனர் இன்ஜெக்ஷன் அப்படிங்கிற அந்த முக்கிய என்ஜின் வந்து இயங்கி அவங்க இருக்கிற பகுதியை வந்து தனியாக பிரிச்சுட்டு அது மட்டும் வந்து நிலவை நோக்கி வந்து பயணிக்கும். அதுக்கப்புறம் நிலவு சுற்றி நிலவை வந்து எவ்வளோ சில கிலோமீட்டர் தொலைவில் வந்து நல்ல நிலவை வந்து பயணித்து அதனுடைய ஈர்ப்பு தன்மை இதெல்லாம் ஃபுல்லாக ஆராய்ச்சி பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பூமிக்கு வந்து திரும்பும்போது நிலவு பூமியோட ஈர்ப்பு விசையை பயன்படுத்தி பூமிக்கு வந்து திரும்பும். பூமிக்கு வரையில் அதனுடைய வேகம் அப்படின்னு பார்க்கும்போது 40,233 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து பூமியில் வந்து பசிபிக் பெருங்கடல் இருக்குல்ல, அங்கே வந்து பேராஷூட் மூலிமா வந்து தரையிறங்கும். அங்கே உள்ள போட் மூலிமா வந்து இங்கே உள்ள விண்வெளி நாசாவை சேர்ந்த மற்ற விண்வெளி வீரர்கள் வந்து அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு தருவாங்க. இந்த ஆர்டிமிஸ் 2 மிஷன் அப்படிங்கிறது 2028 அமெரிக்கா வந்து நிலவில் வந்து தரையிறங்குவதற்கான ஆர்டெமிஸ் 4 மிஷனை வந்து உள்ளடக்கியது. அந்த 4க்காண்டி தான் இப்போ வந்து சில ஒத்திகை தான் நிலவோடைய அருகில் போய் ஆராய்ச்சி பண்ணிட்டு வர்றது. மொத்தம் வந்து 10 நாள் திட்டமாக வந்து இந்த திட்டத்தை வந்து நாசா வந்து வடிவமைச்சிருக்கு. நிலவுக்கு போய் அருகில் போயிட்டு அதனுடைய உண்மைத்தன்மைகள், விண்வெளி வீரர்களுடைய இரத்த மாதிரி, மற்ற எல்லா சாத்தியக்கூறு இதெல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணிவிட்டு ஆர்டிமிஸ் 4 மிஷன் அடிப்படையில் 2028 சீனாவுக்கு முன்னாடி நிலவில் வந்து மனிதர்களை வந்து தரையிறக்கணும் அப்படிங்கிறதுல மிக தீவிரமாக அமெரிக்காவுடைய நாசா விண்வெளி அமைப்பு வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ்.